வெட்டி பிரச்சினைகளை விவாதமாக்குவது திமுகவுக்கு கைவந்த கலை. 2021 ஆட்சிக்கு வந்த புதிதில் இப்படித்தான் ஒன்றியம், திராவிடம் என்று தேவையற்ற வார்த்தை விவாதங்களை உருவாக்கி மக்கள் எதிர்பார்த்த அடிப்படை பிரச்சினைகளிலிருந்து கவனத்தை திசை திருப்ப முயன்றனர். இப்போது மீண்டும் எந்த பாடலை முதலில் பாட வேண்டும் என்ற விவாதத்தை முன்னிறுத்தி சட்டப்பேரவையின் நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேசிய கீதமா, தமிழ்த்தாய் வாழ்த்தா, எதை முதலில் பாடினால் என்ன, எத்தனை முறை பாடினால் என்ன, இதனால் சாமானிய மக்களின் வாழ்க்கையில் 10 பைசா பயனாவது கிடைக்கிறதா? இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களின் கவலை வேறு. விலைவாசி உயர்வு பற்றி யார் பேசப் போறாங்கள்? இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை அதிகரிப்பது எப்படி என்று யார் விவாதிக்கப் போகிறார்கள்? விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு என்ன? குடிநீர், மின்சாரம், சாலை வசதி, மருத்துவம், கல்வி, தொழில் வளர்ச்சி போன்ற அடிப்படை விஷயங்களில் சட்டப்பேரவையில் எவ்வளவு நேரம் செலவிடப்படுகிறது? போதைப்பொருள் பரவல், பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு சவால்கள், அதிகரித்து வரும் குற்றச் சம்பவங்கள் போன்றவற்றை பற்றி தீவிரமாக விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லையா? தமிழ்நாட்டில் புதிய தொழிற்சாலைகள் வருவது எப்படி? இளைஞர்கள் வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளுக்கு வேலைக்காக செல்வதை குறைப்பது எப்படி? விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவது எப்படி? சிறு குறு தொழில் முனைவோர்களை ஊக்குவிப்பது எப்படி? மீனவர்கள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், நடுத்தர மக்கள் ஆகியோரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது எப்படி? இந்த கேள்விகளுக்கான பதில்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். தமிழ்த்தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் நம் அனைவருக்கும் மரியாதைக்குரியவை. அவற்றை அரசியல் ஆயுதங்களாக மாற்றி மக்கள் உணர்வுகளை தூண்டுவதால் எந்த முன்னேற்றமும் ஏற்படாது. அரசியல் என்பது வார்த்தை விளையாட்டுக்காக அல்ல, மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான கருவியாக இருக்க வேண்டும். சாதாரண மக்களின் எதிர்பார்ப்பு ஒன்றே ஒன்று. தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் என்ன ஆனது? விவாதங்களால் மக்கள் வாழ்க்கை மாறாது, செயல்பாடுகளால் தான் மாற்றம் ஏற்படும். ஆகவே வெற்றியாளராக திமுகவின் வார்த்தை விளையாட்டுகளில் சிக்காமல் மக்களின் அன்றாட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும். வரலாறு யார் மக்களுக்காக என்ன சாதித்தார்கள் என்பதைத்தான் நினைவில் வைத்திருக்கும்.